படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மழைநீர் வடியவில்லை. திருவான்மியூர் பத்திரிகையாளர் காலனியில் தேங்கியுள்ள வெள்ளம் குறித்தும் இது தொடர்பாக மாநகராட்சி எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விவரிக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். சென்னை நகரம் மழை வெள்ளத்திலிருந்து மீண்டு இயல்பான நிலைமைக்கு திரும்பிக் கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு சில இடங்களில் இன்னும் மழைநீர் பாதிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி திருவான்மியூர் பத்திரிகையாளர் குடியிருப்பில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்திருக்கக்கூடிய ஏற்பாடும் இதனால் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 நாட்களாக இந்த பகுதியில் மழை நீர் தேங்கியிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த மழை நீருடன் கழிவுநீர் கலந்திருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு மிகுந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கு தொற்று நோய் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த பகுதியில் மட்டும் 10 நபர் காய்ச்சலால் அவதியுற்றிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இங்கு இருக்கக்கூடிய மழை நீருடன் சேர்ந்த கழிவுநீரை வெளியே அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும், கழிவுநீர் மழைநீருடன் கழிவுநீர் கலந்திருப்பதால் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகியிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனால் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளுக்கு மின்சாரம் கூட இன்னும் கிடைக்கவில்லை. இது போன்ற பாதிப்புகளை நாள்தோறும் சந்தித்து வருவதாக இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். 2 நாட்களாக இங்கு இருக்கக்கூடிய மழைநீருடன் கலந்த கழிவுநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று முறையாக கழிவுநீரை வெளியேற்றுவதற்கான வசதிகள் இல்லாதால் இங்கு இருக்கக்கூடிய சாலைகளை வெட்டி அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே ஒரு மிகுந்த ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பாக ஒரு கூடுதலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். சென்னையில் பல இடங்களில் குப்பைகளை அகற்றுவது, சிறப்பு மருத்துவ முகாம், இது போன்ற விஷயங்கள் நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகாரிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் தங்களுடைய பாதுகாப்பை கருதியும் தங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகள் அதிகாரிகள் விரைந்து எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவாகருடன் ராஜ்குமார்.